பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அவன் நாட்களில் எலிசா மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு இரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான் என்பதாக. இஸ்ரவேலின் இரதமும் குதிரை வீரரும், த சேரியட் அண்ட் ஹார்ஸ்மேன் ஆஃப் இஸ்ரேல் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இஸ்ரவேலில் தோன்றின ராஜாக்களில் யோவாசும் ஒருவன். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரை விட்டு வழிவிலகச் செய்த யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகள் எல்லாவற்றின்படியும் நடந்தான். ஆகிலும் எலிசா தீர்க்கதரிசி மரணமடையும் வேளை வந்தபோது யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு இரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். இதற்கு முன்பு எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போன போது எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு இரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான் என்று 2 ராஜாக்கள் 2:11-12 கூறுகிறது. அங்கே சீஷனாய் காணப்பட்ட எலிசா தன் குருவாய் காணப்பட்ட நல்ல தீர்க்கதரிசியான எலியாவிற்காய் புலம்பினான். ஆனால் இங்கே யோவாஸ் என்ற பொல்லாத ராஜா கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவிற்காக புலம்பினான். அதற்கு காரணம் எலிசா இஸ்ரவேலில் ஏற்படுத்திய ஒரு தாக்கமாய் காணப்படுகிறது. அவனின் பரிசுத்த மாதிரியின் ஜீவியமாய் காணப்படுகிறது. யோவாஸ் இஸ்ரவேலை ஆண்டாலும் அவனுக்கு இராணுவம் காணப்பட்டாலும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் அதன் குடிகளுக்கும் பாதுகாப்பாக இரதமும் குதிரை வீரருமாய் காணப்பட்டவன் எலிசா என்பதை அவன் அறிக்கையிடுகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையானது விசுவாசிகள் நடுவில் மாத்திரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதாய் காணப்படக்கூடாது. புறஜாதிகள் நடுவிலும் சுவிசேஷத்தின் எதிரிகளின் நடுவிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நடுவிலும் வேலை பார்க்கிற இடங்களிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாம் உலகத்தை விட்டு பிரியும் வேளை வரும்போது நல்ல மாதிரியை விட்டு செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறவனாய் காணப்படுவது போல நீங்கள் விட்டு செல்லுகிற அடிச்சுவடுகளை குறித்து அநேகர் பேச வேண்டும். அதுபோல தேசங்கள் அதன் குடிகளுடைய பாதுகாப்பு நீங்களாய் காணப்படுகிறீர்கள். ஆகையால் தான் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் வாழ்க்கையும் ஊழியமும் சமாரியர்களிடம் எழுப்புதலை கொண்டு வந்தது. கானானிய ஸ்திரீயின் மகளை சுகப்படுத்திய வேளையில் தீரு சீதோன் என்ற புறஜாதிகளின் பகுதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. யோசேப்பின் ஞானமும் அறிவும் எகிப்தியர்கள் நடுவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. தானியேலின் உண்மையும் உத்தமமும் ஜபஜீவியமும் பாபுலோனிய மேதிய பர்சிய நாடுகளில் காணப்பட்ட ராஜாக்கள் ஜனங்கள் நடுவில் புதிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அடிமையாய் கொண்டு செல்லப்பட்ட சிறுமி சீரிய இராணுவ தளபதியாய் காணப்பட்ட நாகமானின் சரீரத்திலும் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர காரணமாயிருந்தாள். அதுபோல அடிமையாய் காணப்பட்ட எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவின் ராணியாகி பெரிய தாக்கத்தை பெர்சிய சாம்ராஜ்யத்தில் ஏற்படுத்தினாள். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை புறஜாதிகளின் நாடுகளில் கொண்டு சென்று அங்கேயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். தேவ ஜனங்கள் சகல ஜனங்களும் வாசித்தறிகிற கர்த்தருடைய நிருபங்களாய் காணப்படுகிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் உலகத்திற்கு வெளிச்சமாய் வாழ்ந்து கிறிஸ்துவின் வாசனையை வீசி இயேசுவை பிரதிபலிக்கும் போது நீங்கள் மரித்தும் பேசுவீர்கள். உங்கள் வெளிச்சத்தில் நடக்க அநேகர் மனதாயிருப்பார்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் பூமிக்கு உப்பாய் உலகத்திற்கு வெளிச்சமாய் காணப்படுகிறார்கள். இவர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணங்களாய் விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காய் அநேகருக்கு வெளிச்சம் வீசட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். இவர்கள் உம்முடைய மாதிரியை பிரதிபலிக்க உம்முடைய வாசனையை வீச நடமாடும் நிருபங்களாய் காணப்பட கர்த்ததாமே வேண்டிய கிருபைகளை பரத்திலிருந்து கொடுத்தருளும். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேசத்தின் குடிகளுடைய பாதுகாப்பாக அரணாக காணப்பட ஒரு ஜெப ஆவியினால் கர்த்தரங்களை இடைகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்துருடும், காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டி யானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.